வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு சேனைக்கிழங்கின் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென்னிந்திய உணவு வகைகளில் முக்கிய உணவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கிழங்கு தாங்க இந்த சேனைக்கிழங்கு. இந்த சேனைக்கிழங்குடைய தாவரவியல் பெயர் அமர்போபாலஸ் பயோனிஃபோலியஸ். இது ஆரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதை எலிஃபண்ட் ஃபுட் யாம் அப்படின்னு ஆங்கிலத்திலையும், சேனைக்கிழங்கு அப்படின்னு தமிழ்லையும், கண்டகெட்டா அப்படின்னு தெலுங்குலையும், சூரன் அப்படின்ற பேரில் ஹிந்தியிலையும் அழைக்கப்படுதுங்க. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சேனைக்கிழங்கு செடி. இந்த செடிக்கு கீழே தாங்க கிழங்கு வளரும். இந்த கிழங்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கும். அதனால தான் இதை எலிஃபண்ட் யாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கிழங்குல எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இதில் விட்டமின் B6, விட்டமின் C, பொட்டாசியம், கால்சியம், அயன், ஜிங்க், செலினியம், மெக்னீசியம், மாங்கனீசு, தாமிரம், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் ரொம்ப குறைஞ்ச கலோரிகள் தான் இருக்கும். அதனால் இதை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டில் இதை சேர்த்துருக்காங்க. இது சர்க்கரை வியாதிக்காரர்கள் இதை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய இரத்த சர்க்கரையின் அளவு விரைவாக உயராது. இதுக்கு ஆன்டி டயபெட்டிக் பண்பும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. இதில் இருக்கக்கூடிய குர்செட்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளானது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய பண்பு பெற்றுள்ளது அப்படின்னும் கண்டறிஞ்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் நியூட்ரியன்ஸும் உயர் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுதுங்க. பெண்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சமநிலையில் வைக்க உதவி செய்கின்றது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தடுத்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது. விரைவில் முதுமை தோற்றம் அடைவதை தடுக்கக்கூடியது. செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலை நீக்க உதவுது. இதில் குறைவான கலோரிகள் இருக்கிறதுனால அதிக ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால உடல் பருமன் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோன்னா உடல் எடையை அவங்க பராமரிப்பதற்கு உதவி புரியும். இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மூட்டு வலியை குறைக்கவும் இது உதவுதுங்க. இந்த கிழங்கு நீண்ட நாட்களாக ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி மோரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்து இதை சமைக்கணுங்க. இல்லைன்னா இது அரிக்கும். இதில் சேனைக்கிழங்கு சாப்ஸு, வறுவல், பொரியல், கூட்டு, இப்படி நம்ம எது வேணாலும் செஞ்சு வாரம் இருமுறை சாப்பிட்டுட்டு வர்றாங்க. இது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.